டைரக்டர் எம் தினகரன் இயக்கத்தில் பாலஹாசன், பவித்ராஜனி, வினோதினி நடிப்பில் வெளியாயிருக்க சீரிஸ் தான் ரேகை. இந்த சீரிஸ் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரஸ் 5%. இது சீரிஸ் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். பாடியில இருந்து 2 கையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கானுவ. நான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்புறேன். அது யாரோட மேட்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரேகை இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஹாசன் அண்ட் பவித்ராஜனி ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது குற்றாலம் ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஸ்ஐயாவும் இன்னொருத்தவங்க ஏட்டாவும் இருப்பாங்க. அதே ஸ்டேஷனில் ஹோம் கார்டாக ஒரு பையன் வேலை பார்ப்பார். அந்த பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிடுவார். ஸோ அவரோட சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற பாலஹாசன். காரணம் என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த பையன் என்னோட சொந்த தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் பாண்ட் இருக்கும். அதனால அந்த கேஸை கொஞ்சம் மும்மரமாக அவர் ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கேஸ் விஷயமா, ஒரு செயின் ஸ்நாச்சிங் விஷயமா ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்க பாலஹாசனுக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத சம்பவம் மூலமாக ஒரு நாட் கிடைக்குது. அந்த நாட்டை அவர் ஃபாலோ பண்ணி போகிறது மூலமாக வேற ஒரு கண்டினியூஸாக ஒரு திடீர்னு ஒரு சீரிஸ் கில்லிங்கை பார்க்குறாரு. அதில் ஒரு 3 கொலைகள் நடந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த படத்தில் விழுந்தது 4 கொலை. இந்த 4 கொலையை பண்ணது யார், அதுக்கான மோட்டிவ் என்ன, இந்த கொலையை பண்ண குற்றவாளி அல்லது சைக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் யார், இதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதில் மிக முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜையும் பேசியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஓப்பன் ஆகக்கூடிய ட்விஸ்ட்டும் 7 எபிசோடும் தான் இந்த சீரிஸோட ஒன்லைனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEE5ல ரிலீஸ் ஆகிற ஒரு சீரிஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த சீரிஸ் மேலே எதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பெயர் தான். ராஜேஷ்குமார் அப்படின்னாலே 90களில் 80களில் பிறந்த எல்லாருக்குமே தெரியும். கிரைம் ராஜேஷ்குமார் அப்படின்னா எல்லாம் டக்குன்னு ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பான். ஏன்னா அவரோட புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்கும். அவர் எழுதுகிற கிரைம் நாவல்ஸ் எல்லாமே பெரிய புக்லெட்ஸாக வராமல் சின்ன சைஸில் இந்த நம்ம பார்த்துருப்போம் அந்த கோர்ட்டில் வக்கீல்ஸ்லாம் அவங்களோட கேஸ் ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக லென்த்தாக இருக்கும். அவரோட ஒரு புக்கும் முடியும் போதும் எப்படா அவர் அடுத்த வாரத்துக்கு அடுத்த புக்கு போடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு போயிடுவார். பக்கம் ஒரு பேஜுக்குமே வந்து ஒரு திருப்பத்தையும் ஒரு ட்விஸ்ட்டையும் படிக்கிறப்பே நமக்கு ரொம்ப பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரைம் நாவலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ்குமார் சார் தான். ஸோ அவரோட புக் வேறு, அவரோட கதையிலேருந்து ஒரு சீரிஸ் எடுக்கிறாங்க. எப்படி ஒரு பக்கத்துக்கு பக்கம் ட்விஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த சீரிஸ்லையும் ஒரு எபிசோடு முடிகிறப்பையும் ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சு. அதை தாண்டி ராஜேஷ்குமாரை விரும்பிய 80s 90s கிட்ஸ் எல்லாரும் அவரோட புக்கை படிச்சிட்டோம். அவரோட புக் வந்து ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ரேகைக்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ராஜேஷ்குமார் அப்படின்னாலே அந்த பூத கண்ணாடி, கைரேகை, அது மாதிரி ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய துப்புகளை வச்சு நிறைய டைட்டில்ஸ் போடுவாங்க. ஸோ இது ரேகை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பற்றியே இருந்ததா. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னாலே இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வந்து இங்கே நம்ம தீரன் அத்தியாயம் 3 இருக்கட்டும், இப்போ அண்மையில் வர காவல்துறை சார்ந்த எல்லா படங்களையுமே வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்செல்லாம் வந்து ஒரு அக்யூஸ்ட் எப்பராக கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரி அது கொடுக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டிங்கிறது எப்பயுமே வேறு லெவலாக இருக்கும். அதனால தான் ரேகை மீது இன்னும் எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பாலஹாசன் சொல்லப்போனால் ஒரு வெற்றிமாறன் பட்டறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். வெற்றிமாறன் இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே இருப்பார். வடச்சென்னையாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னா அது பாலஹாசன். எப்பயுமே அவருக்கு வந்து பெரிய மெயின் லீடு கிடைச்சிடாது. அவருக்கான கொடுக்கக்கூடிய எல்லா ரோலையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார். பவித்ராஜனி ஆஃப்டர் லாங் டேஸ் அவங்கள நம்ம இதுவரை பிக் ஸ்க்ரீனில் பார்த்ததில் முதலாக ஒரு சீரீஸில் அதாவது சீரியல் தாண்டி சீரீஸில் ஓடிடியில் ஒரு நல்ல அவங்க மேலே டென்ஷன் கொடுக்கக்கூடிய ரோலில் பார்க்குறப்ப அது ஜர்னி பண்ணுறப்ப நல்லா இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வினோதினி மேம் அவங்களோட கேரக்டர் நம்ம சொல்லவே தேவையில்லை. சொல்லப்போனால் இந்த சீரிஸோட பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் அவங்களோட நடிப்பு ரொம்ப அபாரமாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நான் அவங்க நேர்லேயே பார்த்து சொன்னேன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு இப்போ வந்து நம்ம விக்ரம் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து இந்த வெயிட் ஏற்றி இறக்கி அவங்க இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறதை நம்ம எப்போயுமே பெரிய விஷயமா பேசுவோம். ஆனால் அண்மையில் இந்த வெயிட்டை பற்றி பேசுகிறதோ, வெயிட்டை குறைக்கிறது ஏற்றுறதை பற்றி பேசுகிறதோ கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. அதனால் வந்து அது தவறான பாதைக்கு போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த சீரிஸில் வினோதினியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்த சீரிஸ் மாதிரியே தெரியாது. ஏன்னா இப்போ வினோதினி கரண்ட்டில் வேறு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் லுக்கில் இருக்காங்க. ஸோ அது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், உள்ள அவங்க கொடுத்திருந்த அந்த நடிப்புகளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இந்த சீரிஸை எலவேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. சீரிஸோட ஆரம்பத்திலே விழுகக்கூடிய ஒரு கொலை, இந்த கொலை யார் பண்ணா, எதுக்கு பண்ணாங்கிற ஒரு பரபரப்பையும் ஒரு பங்கத்தையும் நம்ம கொடுத்துட்டு அப்படியே எபிசோட் 2க்கு மூவ் ஆகிறாங்க. முதல் 2 எபிசோடு வந்து கொஞ்சம் பவித்ராவுக்கும் பாலஹாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகள், அவங்களுக்குள்ளே வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, கல்யாணம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனும், வழக்கம் போல் ஒரு கேஸு சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கிளீஷே சீன்ஸும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கிளீஷே சீன்ஸ் நடக்கிறப்ப எப்படா சீரிஸ்குள்ளே இன்டெப்த்தாக போகும் அப்படின்னா 2வது எபிசோடு எண்ட்லேருந்து நீங்கள் போயிருவீங்களான்னு சொல்லி 2வது எபிசோடு எண்ட்லேருந்தே விறுவிறுப்பை கொடுத்துருக்காரு நம்ம தினகரன் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் 3வது எபிசோடில் ஆரம்பித்து 7வது எபிசோடு வரையுமே ஒரு பயங்கரமான விறுவிறுப்பு. அதிலே சொல்லப்போனால் 6வது எபிசோடில் எண்ட்லாம் பயங்கரமான ட்விஸ்ட்டு, அந்த பிளாட்டே வேறு லெவலாக இருக்குது. 7வது எபிசோடில் இவங்களை இனிமேல் நம்ம வில்லனாக பார்த்தா எப்படிடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அது ஒன்று. அதுக்கப்புறமா என்றைக்குமே எதிரியோ இல்லைனா ஒரு குற்றவாளியோ தூரத்திலே இருக்க மாட்டாங்க, நம்ம கூடவே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸில் அடுத்தடுத்து எல்லாம் நண்பர்கள் ஆகுறாங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட்டில் மாட்டினவங்க எப்படி மொத்தமாக ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த சீரிஸில் ரொம்ப இன்டெப்த்தாக பேசியிருக்காங்க. இந்த படத்துக்கான மியூசிக் வந்து பெரிய இடத்துல நமக்கு வந்து காதை போட்டு அப்படியே அறுத்து கிழிச்சு தொங்க விடலைனாலும் இந்த சீரிஸை கொஞ்சம் பக் மூமெண்ட்டில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கு. அதே நேரம்
6வது எபிசோடும் 7வது எபிசோடும் சில இடங்கள்லாம் வந்து பாலஹாசனுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில். அங்கே வரக்கூடிய மியூசிக்ஸாக இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், டிஓபியும் மியூசிக் டைரக்டர் சொல்லப்போனால் டெக்னீஷியன்ஸ் ஒன்றிணைஞ்சு ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அவுட்டையும் கொடுத்துருக்காங்க. பாலஹாசன் முதல் 2 எபிசோடுகளில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான நடிப்புகள் தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து கதை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அதிலே ஓட ஆரம்பிக்கிறப்ப ஓகே இது நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா உள்ள வந்து மெடிக்கல் ஸ்கேம் அப்படிங்கிறதோட மெடிக்கலில் நடக்கக்கூடிய எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. இன்றைக்கி மெடிக்கல் டிராஃபிக்கிங் கூட சொல்லலாம், ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஆர்கன்ஸோட டிராஃபிக்கிங்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். முதல்ல மெடிக்கல் டிராஃபிக்கிங் இது வந்து தொன்று தொட்ட கதை தான், இது ஒன்றும் புது கதைகள்லாம் கிடையாது. ஆனால் அது எந்த விதத்தில் யார் மேலே செலுத்துறோன்னு இருக்குல்ல, சொல்லப்போனால் 100 வருஷம் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறது, இல்லையா குழந்த மாதிரி இருக்காங்க உடனே வளரணும் அதுக்கு ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறது, உடம்புல வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாமே லென்த்தாக வந்து விரல்கள்லாம் பெருசாக வளரணும் அதுக்கு ஒரு சீரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவத்தில் பல கதைகள் இருக்குது. அந்த ஒரு கதைகளில் இது ஒரு புது வித்தியாசமான கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பேராசைப்பட்டால் அது எங்கே போய் முடியும், நல்லவன கெட்டவன பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. 7 எபிசோட். நீங்கள் கருத்தியெல்லாம் பார்த்தா கருத்துக்களும் இருக்குது, அதே நேரம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புகள் கேட்டால் அதுவும் இருக்குது. அதே நேரம் எல்லா சீரிஸ்லையும் எல்லா படங்கள்லையும் இருக்கக்கூடிய சில ஃப்ளாஸும் இருக்குது. அந்த ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 எபிசோட் விறுவிறுப்புகளை நம்மளுக்கு கொடுக்க தவறுற ஒரு விஷயமா இருக்கட்டும், பவித்ராஜனுக்கும் பாலஹாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆழமான ஒரு உணர்வுகள் இல்லாமல் போனதாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் ரைட்டிங்ஸே நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா புக்கில் வந்து நம்ம இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு இமேஜின் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எந்த கேரக்டர் தோணுதோ அதை இமேஜின் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளுக்கு படிக்கிறப்ப அந்த வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இங்கே அங்கே ஒரு புக்கில் ஒரு கதை இருக்குது, அதை தழுவி நீங்கள் ஒரு சீரிஸ் எடுக்கிறீங்கன்றப்போ அதுக்கு வந்து ஆப்டான ஒரு கேஸ்ட்டை போகணும், அந்த கேஸ்ட் வந்து அதுக்கு ஆப்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது இங்கே லைட்டாக மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. நல்ல வேளை 7 எபிசோடோட முடிச்சாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான டூரேஷன் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ரொம்ப போரும் அடிக்கலை. ஸோ யாருக்கெல்லாம் ரேகை வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் ZEE5ல போய் பார்த்தீங்க, உங்களுக்கு ரேகை வெப் சீரிஸ் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது, லைக் விலங்கு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்ததா, இல்லை அதை தாண்டி இதில் பேசப்பட்ட அந்த சோஷியல் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஃபீல் கொடுத்ததா, ஆக மொத்தம் ரேகை உங்களுக்கு எப்படி இருக்குது, ராஜேஷ்குமார் சாரோட புத்தகம் படித்த மாதிரி தான் இருந்ததா, இல்லை ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.